ஐயோ! நடக்காதீங்க, நடக்காதீங்க. நீங்க ஆக்ஸிஜன் சப்போர்ட்ல இருக்க சொல்ட்டாரு டாக்டர். நம்ம ஆக்ஸிஜன் சப்போர்ட்ல இருந்து வீட்ல சும்மா தான் இருக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. நுரையீரல் சுருங்க ஆரம்பிச்சுருச்சு. இல்ல நுரையீரல் அடைப்பு நோய் ஏற்பட ஆரம்பிச்சுருச்சு. அப்படின்னு உங்க வீட்டு பெரியவங்கள நீங்க சொல்றீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீரூபா ஃப்ரம் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் பல்மனாலஜி, பல்மரி பிசியோதெரபிஸ்ட். ஆக்ஸிஜன் தெரப்பி பெரியவங்களுக்கு சஜெஸ்ட் பண்றாங்க, நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு சப்ளிமெண்ட். அது ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்குமே தவிர, உங்களோட ஆக்டிவிட்டியை மொத்தமா ஸ்டாப் பண்ணி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு கிடையாது. நீங்க ஆக்சிஜன் சப்போர்ட்ல மொத்தமா டிபெண்டன்ட் ஆகி எந்த ஒரு வேலையும் பண்ணாம வீட்டுல சும்மா இருந்தீங்கன்னா உங்களோட மசில் டீகண்டிஷனிங், அதாவது உங்க செதை வந்துட்டு சுருங்க ஆரம்பிச்சு செதை வேஸ்டேஜ் அதிகமாக ஆக வீக்னஸ் ஜாஸ்தி ஆகும். வீக்னஸ் ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு மூச்சு திணறல் கம்மி ஆகாது, இன்னும் அதிகம் தான் ஆகும். சோ நாங்க உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ஆக்சிஜன் சப்போர்ட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 1 hour ஒன்ஸ் டெய்லி உங்க வீட்டுல உங்களால எவ்வளவு முடியுமோ, ஒரு 10 ஸ்டெப் உங்களால நடக்க முடியும்னா அந்த 10 ஸ்டெப் நடங்க. ஒரு 1 வீக் நீங்க 10 ஸ்டெப் நடப்பீங்க, உங்களோட பேலன்ஸே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி நெக்ஸ்ட் செகண்ட் வீக்ல வந்துட்டு உங்களால ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நடக்கிற முடியுற அளவுக்கு கெப்பாசிட்டி உங்க பாடிக்கு இன்க்ரீஸ் ஆகும். லங் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கிறது தப்பு கிடையாது. அதை தப்பா நீங்களே மாத்தி உங்களோட கெப்பாசிட்டியை நீங்களே குறைச்சு வீட்டுல உட்கார வைக்காதீங்க.